24 கிலோ என்னமோ சம்திங் இருந்துச்சு. எங்கே வெயிட் பண்ணுறது எத்தனை கிலோ நேற்று கிலோ கணக்கு இடம் மிஷின் இதாகுதா? 8,400 8 கிலோ 8 கிலோவா 8 கேஜி தப்பா சொல்லுங்கள். நல்லா தட்டி போகலாம். எங்கே இந்த கண்ணாடி கிளாஸு இருக்குல்ல, எங்கே சின்னதாங்க அது பழம் பெருசாக இருக்குங்க, ஜூஸ் நிறையா வந்துருச்சு போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு நாளாக ஓகே. இன்னைக்கு வந்து இந்த சம்மருக்கு ஸோ இன்னைக்கு வந்து 8 கிலோ தர்பூசணி வாட்டர் மெலனை வந்து இன்னைக்கு ஜூஸ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து குடிக்க போகிறோம். ஸோ இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிர்பானம் வந்து இன்னைக்கு பண்ண போகிறோம். உண்மையிலே இன்னைக்கு ஒரு ஃபன் விளாக்காக தான் இருக்க போகுது. வெல்கம் டு ஃபன்வே விளாக்ஸ். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கழுவு ப்ரோ குடிச்சத கழுவு முடியலங்க. நல்ல உட்காந்துட்டு இருங்க. கேமரா ஓடுதுனால பண்ணிடுவேன். கேமராலாம் ஓடலை, அதே இடத்துல தான் நிற்குது. அதே அதுக்கு நம்ம கண்டுக்கலனாலே பேசலாம். நீங்க இதை பார்த்து வந்து தவறா எண்ணிட வேண்டாம். முன்னாடி நீங்க எடுத்தீங்கன்னா அதுல எப்படி இது தண்ணி, இந்த செவனப்பு, கிளாஸ் இதெல்லாம் பார்த்து தப்பா எடுத்துருவாங்க ஆடியன்ஸ் பார்க்குறவங்க. எதுக்கு கோயிலுக்கு போனவா ப்ரோ? இதில் உள்ள போட்டு விட்டுரு ப்ரோ. இதுக்கு மேலே வந்து ஐஸ் கட்டி தாக்கு பிடிக்காது. ஸோ கரைஞ்சு கூட உள்ள விழுகட்டும். சார் ஜஸ்ட் என்னைக்கு சர்ஜரி முடிஞ்சு உங்களுக்கு? இல்லை கண்ணாடி போட்டுருக்கீங்களே, கண்ணுக்கு எதுவும் சர்ஜரி? சன்னு அடிக்குதுடா, அதனால கண்ணு கூசும்டா. சரி போய்த்தல. ஏய் கையை விட்டாரா? சரி ப்ரோ, வாய்ஸ் கேட்குமா? தெரியலடா, மைக்கு 2 மைக்கு தான் இருக்கு. பேசுறப்போ பாரு எப்படி அறுக்குது. நல்லா இருக்குதா? நேரமே சரியில்லை. சரி ப்ரோ, இப்போ வந்து நோண்டிடுவோமா? தண்ணி பழக்கடா சொன்னாலே இது 500 ஸ்கொயர் மீட்டர். சரி நம்ம இப்படி போட்டோமே, கடைசியில் என்ன செய்யறது? மனசு வந்து போதும் நிப்பாட்டிக்க. ஜெய் ப்ரோ, எமோஷனல் டேமேஜா? அதெல்லாம் நிறையா பட்டாச்சுப்பா. போடு எங்க? ஆஹா, நல்லா வலிக்கிறானா? பேசக்கூடாது. கரெக்டாக தானே சொன்னேன், நல்லா தானே வலிக்கிறியான். அடே எங்கப்பா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஏய் எப்பவுமே காஜியா பேசாதடா, நினைக்காதடா. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றது ஃபர்ஸ்ட் டைம். வீடியோல பார்த்தது நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த வீடியோல பார்த்து வீட்டில் அந்த நைட்டு 12 மணி உட்காந்து ஃபுட் சேனலாக பார்ப்பாப்ல. அந்த மாதிரி நீங்க வேற சாப்பிட்றப்ப அதான் போய் சாப்பிடுவாரு. சாப்பிட்றப்ப இல்லை, சாப்பிட்றப்ப கேவலமா இருக்கும். அந்த ஃபுட்டு இல்லை, சாப்பிட்றப்ப சாப்பாடு கேவலமா இருக்கும், அந்த ஃபுட்டு சூப்பரா இருக்கும். அதை பார்த்துட்டே நாங்க எப்பயுமே அப்படிதான் சாப்பிடுவோம். சாம்பார் சாதம் வச்சிருந்தாலும் சிக்கன் வீடியோ பார்த்துக்கிட்டு வந்து சாப்பிட்றது. என்ன ப்ரோ? இதெல்லாம் பழக்கி விட்டு அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் தான் பழக்கி விட்டது. பார்த்து பார்த்து தான் சூப்பர். ஆன் பண்ணும்போது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் வராது. காத்தே பேசிட்டு நீங்கள் தான் சாராயம் காய்ச்சலாம் வைக்க போகிறாங்க. ஃப்ரூட்ஸ் சாராயம் நல்லா இருக்குமா? போலீஸ் அங்கிள் நான் வருதேன், பிடிச்சிக்கோங்க. நம்ம பண்ணுறது விளாக் சொல்லணும் தேவையில்லை.
மலை சேரலாம் போகலாம். ப்ரோ நிறைய போதா ப்ரோ, போதும் ப்ரோ. போடு பத்தலை சும்மா போட்டு விடுங்க. போடு இவ்வளோ பெரிய எதுக்கு ஜீனி உனக்கு பத்துன்னு இதுவே கம்மி தான். இதெல்லாம் எங்கே போகனே தெரியாது. ஆனால் இது மட்டும் போடாமல் இருக்கேன். நல்லா இருந்துச்சு முன்னாடி. வெயிலில் வைக்கிறதுனால தான் இது. செவனை போத்துறேன்னு அந்த சியா சீட்ஸ் எடுத்துரு ப்ரோ. தக்காளி ஊற்றுனா உங்களுக்கு வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணியிருக்கா சியா சீட்ஸ் அது தண்ணி இருக்கு ப்ரோ, என்ன ஊற்றிடுவா? ஊற்று தண்ணியை வடிக்க ஒன்றும் செய்யாது. அதுவும் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி தான் சியா சீட்ஸ். கேமரா ஆனா இது சியா சீட்ஸ் அதுவே தெரியாமல் இருக்காங்க பையன். மேல இருந்து ஒரே ஒரு ஏண்டா மேல இருந்து ஒரே ஒரு புறா வந்து வேலையை பார்த்து என்ன அப்படியே எடுத்து போட்டுட்டு போதும் இப்போ அந்த இதை அடி உள்ள இருந்து வெளியே இருக்கிறத வீடியோ. எங்கள் அப்பா விஷயம் ஒன்றா உள்ளே ஓட்டுக்கிறீங்களா? அது இருக்கா? எப்போ ஃப்ரேம் விட்டு தட்டி விட்டுருவீங்க சாப்பிட்டுட்டு? ரொம்ப எடுக்கிறீங்க. இல்லை எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து என்னமோ மாதிரி இருக்கு. நானும் செலிபிரிட்டி ஆகணும்ல. லாஸ்ட்டாக ரேட்டிங் கொடுத்துருங்க, எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு. வாங்கி சாப்பிடுங்க. செவனப்பு தானே இதாகுது. கொய்யாக்கா எல்லா ஸ்மெல்லும் எல்லாமே சேர்ந்து வருது ஒரு மாதிரி. செவனப்பு இன்னொரு கப் இருக்கு, அதை எடுத்து. ஆக்சுவலி நம்ம வந்து இந்த தண்ணி படத்தெல்லாம் வந்து வடிகட்டி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்தது. ஒரே இடத்துல யூஸ் பண்ணா என் போட்ட புதினா வந்து ஒரே இடத்துல பொதுவாக பார்த்து. வெயிலுக்கு எப்படி ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. விடுங்க எதையாவது போடு. இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற உனக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான். சின்ன பையன் இருந்தா கொடுக்கலாம். கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இதில் எக்ஸ்பீரியன்ஸு இப்போ கிளாஸ் பிடிக்க பயிர்க்குள்ள ஆச்சு. கடையை போட்டுருமா? காரி சுற்றுற போகிறாங்க. பயமா எனக்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. என்ன என்னண்ணே இது என்னண்ணே பண்ணி வச்சிருக்கீங்க? நான் அவனை சிரிக்க வேணான்னு சொல்லுங்கண்ணா, சும்மா இருக்குண்ணா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. நல்லா அந்த அந்த ஐயாவுக்கு கொடுத்துட்டு வருவோம்னா அவரு கைப்பட கொடுத்தாங்க. வேணாம் ப்ரோ, அவர் இப்ப நல்லா தோண்டிட்டு இருக்காரு. அவர் வாட்டுக்கு கலப்புல இருப்பாரு, தெரியாது கலப்பு அடிச்சிருவாரு. அடிச்சுவாரு ப்ரோ. அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து தோண்டணும்ல அவரு. பண்டமாற்று முறையிலே பண்டமாற்று முறை பண்ணிக்கலாம்டா. பண்டமாற்று முறை ஜூஸை கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிக்கிறோம்டா. டோட்டலி வேஸ்ட். என்ன சொல்ற?